எல்லா கடவுளுக்கும் உகந்ததாக ஒரு ஸ்லோகம் இருக்கிறதா? கண்டிப்பா நிச்சயமா இருக்கு. சர்வரோக நிவாரண மந்திரம். ஸோ இந்த வீடியோல நம்ம சர்வரோக நிவாரண மந்திரம் என்ன, இன்னும் நிறைய தகவல்கள் ஹாய் ஹலோ வணக்கம். நான் ஹீலா பிரியா விஜய் பேசுகிறேன். பிரியா விஜய் அக்கூ சென்டர்லேருந்து. நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, இல்லை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா மிக மிக சூட்சமான ரகசியங்கள், நிறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷன், ஹெல்த் டிப்ஸ் எல்லாமே நம்மளுடைய இந்த சேனலில் வந்து வழங்குவோம். ஓகே, வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சர்வரோக நாமத்ரய எனும் மகாசக்தி வாய்ந்த அஸ்திரம், இதெல்லாமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஒன்றே தெய்வம் ஒருவனே தேவன் என்று இருந்தால் ஸ்லோகமும் ஒன்று இருக்க வாய்ப்புள்ளது இல்லையா? அல்லது ஒருவர் ஒரு கடவுளை மட்டும் தொழுது வந்தால் ஒரு மந்திரம் போதும். ஆனால் இந்து மதத்தில் 30 முக்கோடி இருப்பதால் ஒரு பொதுவான கடவுள் வாழ்த்து சாத்தியமில்லை. ஒவ்வொரு மந்திரமும் ஒவ்வொரு பலனை கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது என்று சாஸ்திரங்கள் கூறுகிறது. இப்படி எல்லா வகையான மந்திரங்களையும் கற்றுணர்ந்த வேதவியாசர் இந்த மந்திரத்தை சர்வரோக நிவாரண மந்திரம் என்று கூறுகிறார். 3 வரியில் அமைந்திருக்கும் இறைவனின் இந்த திருநாமங்கள் எவர் ஒருவர் தினமும் சொல்கிறார்களோ அவர்களுக்கு எத்தகைய நோய்களையும் அண்டுவதில்லை. அப்படியான மந்திரம் என்ன? ஒருமுறை அன்னை லலிதா திரிபுர சுந்தரிக்கும் பண்டாசுரன் என்பவனுக்கும் பலமான போர் ஒன்று நடந்தது. இப்போரில் எதிரெதிர் திசையில் நின்று கொண்டு மகா அஸ்திரங்களை வீசி ஒருவருக்கொருவர் யுத்தம் செய்து கொண்டிருந்தார்கள். அன்னை சக்தியின் சேனையின் மீது பலதரப்பட்ட அஸ்திரங்களை தொடுத்து போர் புரிந்து கொண்டிருந்தான் பண்டாசுரன். அதற்கு எதிர்வினை அஸ்திரங்களையும் அன்னையின் சேனை தொடுத்து வெற்றி கொண்டார்கள். இப்படியே போர் தொடரும் பொழுது திடீரென பண்டாசுரன் மகா ரோகஸ்திரம், அதாவது மகா ரோகஸ்திரம் என்னும் அஸ்திரத்தை அன்னை சேனையின் மீது தொடுக்க பலவிதமான நோய்கள் வந்து தாக்கி சக்திகள் அனைவரும் பரிதவித்து நின்றனர். அப்பொழுது லலிதா திரிபுர சுந்தரி ஆகிய அன்னை பராசக்தி சர்வரோக நாமத்ரய என்னும் மகா சக்தி வாய்ந்த அஸ்திரம் ஒன்றை பண்டாசுரனை நோக்கி எல்லா நோய்களையும் விரட்டி அடித்து வெற்றி கொண்டார். இந்த மந்திரத்தை சொல்வதற்கு தனியாக யாரிடமும் தீட்சை பெற வேண்டிய அவசியமில்லை. யார் வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இந்த மந்திரத்தை நாம் உச்சரிப்பதன் மூலம் நம்மிடம் இருக்கும் நோய் நொடிகள் யாவும் நீங்கும். நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த மந்திரத்தை ஜபமாக ஜபித்து வந்தால் நம் உடலில் இருக்கும் சக்திகள் தூண்டப்பட்டு நோய்களை எதிர்த்து போராடும். சாதாரணமாக ஒரு நாளைக்கு 108 முறை இந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும், அல்லது 108 முறை எழுத்து வடிவமாக எழுதினாலும் பெறற்கரிய பலன்கள் கிடைக்கும். நாமத்ரிய மகாமந்திரம். ஓம் அச்சுதாய நமக, ஓம் அனந்தாய நமக, ஓம் கோவிந்தாய நமக. ஆரோக்கியம் இருந்தால் போதும், ஐஸ்வர்யமும் வரும். அந்த இரண்டும் சகல சம்பத்தையும் தரும். ஓம் நமோ ஸ்ரீ மந்த் நாராயண அநாதரக்ஷகா ஆபத் பாந்தவா ஸ்ரீமந்த் நாராயண பாத நமஸ்காரம் லோகசமஸ்தா சுகினோ பவந்து. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. மங்களம் தேஹி மகாலக்ஷ்மி சர்வ சௌபாக்கியதாயினி விஷ்ணு பத்னி நமஸ்துப்யம். மகாலக்ஷ்மியை சுபமங்களம். மங்களே மங்களாத்ரே மாங்கல்யே மங்களப்பிரதே மங்களார்த்திம் மங்களேசி மாங்கல்யம் தேஹிமே சதா. இந்த மந்திரத்தை கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள், எல்லா நோய்களையுமே விரட்டி அடைக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியம் மேம்பட வாழ்த்துக்கள். ஆரோக்கியமான உலகை இயற்கையான முறையில் உருவாக்குவோம். நன்றி.